ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவு ஒரு சிறப்பு பதிவாக புதனின் வக்கரகதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஜூன் மாதம் 30 முதல் ஜூலை 23 வரை புதன் வக்கரகதி அடைகிறார். அதாவது இப்போ குருனுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கிறார். 4ஆம் பாதத்தில் இருந்து 1ஆம் பாதம் வரைக்கும் அவர் இந்த 24 நாட்களில் நமக்கு என்ன விதத்தில் அதனுடைய பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கணும். இப்போ நமக்கு உண்மையிலேயே புதனுடைய ஆதிபத்தியம் என்பது தனலாபாதிபதி என்ற வகையில் இருந்தாலும் கூட நட்சத்திர சர்க்கியூட்டில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் இடமான விருச்சிக ராசியில், 8ஆம் இடமான மீன ராசியில், 12ஆம் இடமான கடகராசியில், இந்த 4, 8, 12 கிரகங்கள் இருந்தாலே நமக்கு கொஞ்சம் அசுப பலன்கள் தான், அதாவது நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். என்றால் 8 என்பது தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டம். 12 என்பது விரயம், சக்தியை இழத்தல், அதிகமாக வெளியூர் அல்லது வெளிதேசம் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவஸ்தைப்படுவது. இப்போ இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கிறது. சனி 8ல் இருக்காரு, குரு புதன் இங்கே இருக்கிற மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ புதனை பற்றி எடுத்து பேசலாம். இப்போ புதனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நட்சத்திர ஆற்றலில் இருந்து பின்னோக்கி இருக்கிறார். ஆயில்யம் என்பது தான் அவருடைய நட்சத்திரம். அப்போ அதில் பின்னோக்கி இருக்கிறதுனால 12ஆம் இடம் செலவுகளை குறிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அந்த செலவுகளை ஏற்படா வண்ணம் இந்த கெட்டவர் கெட்டு போறாருன்ற மாதிரி எடுத்துக்கணும். அதனால பெருசா பிரச்சனைகள் வராது. 12ஆம் இடம் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கட்டம். அதை அனுபவிக்க முடியாமல் இந்த வக்கரகதி நம்மளுக்கு நன்மை செய்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு கெட்ட கிரகம் வலிமை இழந்து விட்டால் நல்லது செய்தேன்னு எடுத்துக்கணும். அதனால் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்த போதிலும் புதனுக்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பேச்சு, நம்மளுடைய எழுத்து திறமை, கையிருப்பு பணம் மற்றும் நம்ம டீல் பண்ணுறது டெக்னிக்கல் மூமெண்ட்ஸ், அதாவது டெக்னாலஜி தான் புதன். அந்த மாதிரி டெக்னிக்கலாக திறமைகளை வைத்து கொண்டு நாம் ஒரு வியாபாரம் பண்ணலாம், அல்லது ஒரு அறிவு ரீதியான உழைப்பை பயன்படுத்தலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய புதன் அவர் வலுவு குறைகிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். அவர் வலு குறையும் போது காரக ரீதியாக உற்சாகம் குறையும். இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிற ஒரு அமைப்பில் திடீர்னு அதில் தொய்வு ஏற்படுது, பிஸ்னஸ் நல்லா போல, செலவு தான் அதிகமாக இருக்குது, வருமானம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் யாரும் ரிசீவ் பண்ணிக்கல, நம்மளுடைய முயற்சிகள் செயல்படலை, இது மாதிரி சில சிக்கல்கள் வரும். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அறிவுத்திறன், ஞாபக சக்தி குறைகிறதுன்னு எடுத்துக்கணும். அதே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை பயன்படுத்த தவறுகிறீர்கள்னு அர்த்தம். அல்லது கஸ்டமர்கள் உங்களை சரியாக புரிஞ்சு கொள்ள மாட்டாமல் ஏதோ ஒரு வகையில் அவங்க அதிருப்தி அடைகிறார்கள், அதனால் நமக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் இந்த புதன் வேலை செய்யும். இன்னும் தெளிவாக நம்ம ஒரு 4 பகுதியாக பிரித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் நன்மை அப்படின்னு எடுத்துக்கோங்க. பெருசாக பாதிப்பு இல்லை. அதனால் ஓரளவுக்கு சுப செலவுகளாக சில பேருக்கு அமையலாம். சில பேருக்கு வெளியூர் போயிட்டு வர்றது, பிரயாணங்கள் அமையலாம். மற்றபடி உங்களுக்கு அதில் பெருசாக பாதிக்காது 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதிக்கு மேலே 13ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நட்பு வட்டாரங்கள் மூலமாகவே சிக்கல் வர்றதோ அல்லது
பணம் கொடுக்கல் வாங்கல் வகையில் பணம் இழப்பது, ஏமாற்றப்படுவது இதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு தசாபுத்தி அந்தர சூட்சுமத்தில் புதன் வேலை செஞ்சார் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நன்மை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு, உங்களுடைய அறிவை பயன்படுத்துறது, கிரியேட்டிவிட்டி மைண்டு, ஸ்கில்லு பயன்படுத்துறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு வந்து உழைப்புக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குற கிரகம்தான் புதன். இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு மூலதனம் தேவை. அந்த மூலதனத்தை சோர்ஸு கிரியேட் பண்ணுறது புதன் தான். அப்போ அது மாதிரி இருந்த சிக்கல்கள், தடைகள்லாம் நீங்கி இப்போ அந்த மூலதனம் போடுறதுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும். எங்கேருந்தோ நம்ம பணம் கேட்டிருக்கோம், அது கிடைக்கலங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைம் கிடைக்கும். 13லேருந்து 18 வரைக்கும். 18லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நன்மை தான். அதுவும் வந்து சிறப்பாக செயல்படும். அந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். ஏற்கனவே பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குதுங்க. தொழிலாளர்கள் ஒத்துழைப்பில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணத்தட்டுப்பாடு இருந்தது, மற்றும் நம்ம வந்து தொழிலில் வந்து கெயின் இல்லாமையே போயிட்டுருக்கு அப்படிங்கிற நிலை மாறி இந்த 18ஆம் தேதி மேலே 27ஆம் தேதி வரைக்கும் அந்த கெயினை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது டெக்னாலஜி டீல் பண்ணிகிட்டு இருக்கலாம், சாஃப்ட்வேரு மற்றும் நம்ம வந்து கருவிகள், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கருவிகள் உபயோகப்படுத்தலாம். இப்போ அளவுகோல் கருவிகள் எல்லாம் புதன் தான். ஸோ அந்த மாதிரி தொழில் சார்ந்த நன்மைகளையும் அது கொடுக்கும். அப்போ ஒரு தொழிலில் வந்து பற்றாக்குறை இருந்தது, சரி செய்யப்படக்கூடிய காலம்னு எடுத்துக்கோங்க. 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் தொழில் பலத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. சரி, இப்போ ஆவரேஜாக என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த புதனினுடைய ஒரு அதாவது மாற்று பாதையில் போகுது. அவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் அவர் வலிமையாக இருப்பார். ஆனால் அவர் பின்னால் உள்ள புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அவர் பலத்தை கம்மி பண்ணுறாரு. ஆனால் இயற்கையாகவே நம்ம அவர் வந்து செலவு பண்ணுறவர், நமக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தை கொடுக்குறவருங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம மறக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர் பின்னோக்கி செல்வது என்பது பெருசாக பாதிப்பு கிடையாது. ஆனால் சில தன்மைகளில் வந்து படிப்பு, டெக்னாலஜி, ஞாபக மறதி இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொய்வுகளை கொடுக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு செயல்படணும். மற்றபடி 8ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் கிரகங்கள் அது திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது நமக்கு முன்னேற்றம் என்பது கொஞ்சம் சிக்கல் தான். அதுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை அந்த திசை நடக்குதான்னு ஆய்வு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.